அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் ரிலீஸ் படங்கள் நிகழ்ச்சியின் 4வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில 1940ல தொடங்கி 2000 வரைக்கும் பொங்கலுக்கு என்னென்ன படங்கள் ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். பார்த்துட்டும் இருக்கோம், பார்க்கவும் போறோம். நேற்றைய பதிவுல பார்த்தீங்கன்னா 1956ல ரிலீஸ் ஆன அலிபாபா 40 திருடர்கள் படம் பற்றி பார்த்தோம். 1956ல மொத்தம் 3 படங்கள் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கு ஒரு படம், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு 2 படம். 1956 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் நல்ல வீடு. சிவாஜி கணேசன், எம்.என். ராஜம், தங்கவேலு, மனோகர் நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் பாபநாசம் சிவன், லக்ஷ்மணதாஸ், இசை கிருஷ்ணமூர்த்தி, நாகராஜ் ஐயர், டைரக்ஷன் சின்ஹா. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட 27வது படம் இந்த படம். இது சுமாராக ஓடிய ஒரு படம். 1956ஆம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் நான் பெற்ற செல்வம். சிவாஜி கணேசன், ஜி வரலட்சுமி, எம்.என். ராஜம் நடித்த இந்த படத்திற்கு பாடல்கள் காமு ஷெரீப், இசை ஜி ராமநாதன். இந்த படத்துக்கு கதை வசனம் ஏ.பி. நாகராஜன், டைரக்ஷன் கே. சோமு. ஏ.பி. நாகராஜன் அவர்களும் சிவாஜி கணேசனும் இணைந்த முதல் படம் இது. இந்த படத்தில் ஒரு வசனகர்த்தாவா ஏ.பி. நாகராஜன் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. இதைத் தொடர்ந்து அவர் சிவாஜி கணேசனை வச்சு பல படங்கள் எடுத்திருக்காரு. இந்த படத்துக்கு பெரிய பக்கபலமே பார்த்தீங்கன்னா ஜி ராமநாதனோட இசை தான். அத்தனை பாடல்களுமே சூப்பர் ஹிட் பாடல்கள். நான் பெற்ற செல்வம், நலமான செல்வம், பூவா மரமும் பூத்ததே, பொன்னும் மணியும் முளைந்ததே, இன்பம் சேருமா, காட்டுக்குள்ள கண்ட பூவு கண்ணை பறிக்குதுன்னு எல்லா பாடல்களும் அருமையான பாடல்கள். எல்லா பாடல்களுக்கும் மணிமகுடமா இன்னும் ஒரு பாட்டு இருக்கு. அது கவிஞர் காமு ஷெரீப் அவர்கள் எழுதிய வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இது தானடாங்கிற பாட்டு. இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்குமே பொருந்தும். அவ்வளோ அருமையான வரிகள் போட்டு எழுதியிருப்பாங்க. இந்த பாட்டு எல்லாரோட வாழ்க்கைக்குமே பொருந்தக்கூடிய வரிகள். எப்படி அப்படின்னா, வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இது தானடா, வீழ்ந்தாரை கண்டால் வாய் விட்டு சிரிக்கும், வாழ்ந்தாரை கண்டால் மனதுக்குள் வெறுக்கும், இல்லாது கேட்டால் ஏளனம் செய்யும், இருப்பவன் கேட்டால் நடிப்பென மறுக்கும். ஒவ்வொரு வரிகளும் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல பொருந்திருக்கும். இந்த மாதிரி அற்புதமான பாடல்களோட இந்த படம் 100 நாட்களுக்கு மேல் ஓடிய ஒரு வெற்றி படம். 1957ஆம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் சக்கரவர்த்தி திருமகள். மக்கள் திலகம் எம்ஜிஆர், அஞ்சலி தேவி, என்.எஸ். கிருஷ்ணன், டி.ஏ. மதுரம் நடித்த இந்த படத்திற்கு வசனம் இளங்கோவன், பாடல்கள் தஞ்சை ராமையாதாஸ், கிளவுன் சுந்தரம், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், இசை ஜி ராமநாதன், டைரக்ஷன் பா. நீலகண்டன். மக்கள் திலகம் எம்ஜிஆரோட படங்களில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சென்சார் போர்டு ரொம்ப கண்ணில் விளக்கணை விட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவருடைய படங்களில் எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் சார்ந்திருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட கொள்கைகளை படத்தில் சொல்லுவார், பாடல் காட்சியில் கொண்டு வருவார், காட்சியில் கொண்டு வருவார். ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சார் போர்டு ரொம்ப கெடுபிடியாக இருக்கும் எம்ஜிஆரோட படத்துக்கு. இதுக்கு பல உதாரணங்களை இந்த படத்துலையும் சொல்லலாம், இந்த படத்துக்கு பின்னாலேயும் சொல்லலாம். இந்த படத்தில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, மக்கள் திலகம் எம்ஜிஆரோட கேரக்டருக்கு பேரே பார்த்தீங்கன்னா உதயசூரியன். ஸோ யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு சின்னத்தை காமிச்சாலோ வேறு ஏதாவது ஒன்றுனா தான் சென்சார் போர்டில் அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஒரு ஹீரோவோட பேரே உதயசூரியன் அப்படின்னு வச்சிருவார். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1958ல் தன்னுடைய சொந்த படக்கம்பெனி துவங்கிய போது ஒரு ஆணும் பெண்ணும் திமுக கொடியை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி அதை தான் அவர் எம்ஜிஆர் பிக்சர்ஸ்க்கு எம்ப்ளமாகவே வச்சார். இதுபோல் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அதன் மூலம் அரசியலை படத்தில் புகுத்தியவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். புகுத்திய அந்த கட்சியோட வெற்றிக்கு பாடுபட்டவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். இதை பற்றி இன்னும் கூட நம்ம ஃப்யூச்சரில் இருக்கிற படங்களில் கூட சொல்லலாம். நம் நாடு படத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, அதில் விழி போல எண்ணி நம் மொழி காக்க வேண்டும், தவறான பேருக்கு நேர் வழிகாட்ட வேண்டும், ஜனநாயகத்தில் நாம் எல்லோரும் மன்னர், தென்னாட்டு காந்தி அண்ணாவே சொன்னார். இதுதான் ஒரிஜினல் லைன்ஸ். ஆனால் சென்சரில் என்ன பண்ணிட்டாங்க, அந்த அண்ணாவேங்கிற பேர் வரக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஸோ தென்னாட்டு காந்தி அண்ணாளில் சொன்னார் அப்படின்ட்டு எழுதிட்டு ஷார்ட் வைக்கும்போது என்ன பண்ணியிருப்பார்னா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணாதோட ஃபோட்டோ இருக்கும். எம்ஜிஆர் இப்படி உட்காந்து பாடிட்டு தென்னாட்டு காந்தி அண்ணாளில் சொன்னார் அப்படின்ட்டு போயிடுவார். அண்ணாங்கிற பேர் வராது, ஆனால் அண்ணாவை காமிச்சிடுவார். இது மாதிரியே தான்
ஒவ்வொரு படத்துலையுமே பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆருக்கும் சென்சார் போர்டுக்கும் வந்து ஒரு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும். ஆனா, அதில ஜெயிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் தலைவர் எம்ஜிஆரா மட்டும் தான் இருப்பாரு. இந்த படத்திலயும் அப்படிதான் தன்னுடைய கேரக்டருக்கு வந்து உதயசூரியன் அப்படின்னு பேர் வச்சாரு. ஜி. ராமநாதன் இசையில படத்துல மொத்தம் 13 பாடல்கள். மக்கள் தலைவர் எம்ஜிஆரும், என்எஸ்கேவும் பாடக்கூடிய போட்டி பாடல், ஆட வாங்க அண்ணாத்தே, மனுஷன் பொறந்தபோது பொறந்த குணம், போக போக மாறுது போன்ற பாடல்கள்லாம் சூப்பர் ஹிட் பாடல்கள். படம் மாபெரும் வெற்றி பெற்று 100 நாட்கள் ஓடியது. 10/1/58 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் கன்னியின் சபதம். கே.ஆர். ராமசாமி, அஞ்சலி தேவி, எம்.என். ராஜம், நம்பியார் நடித்த இந்த படத்திற்கு வசனம் கவிஞர் கண்ணதாசன், பாடல்கள் தஞ்சை ராமையாதாஸ், பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், கவிஞர் கண்ணதாசன், இசை டி.ஜி. லிங்கப்பா, டைரக்ஷன் டி.ஆர். ரகுநாத். படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்டே பார்த்தீங்கன்னா கவிஞர் கண்ணதாசனுடைய வசனங்கள் தான். ஆட்சியாளர்கள் எதிர்த்து கடுமையான வசனங்களை வந்து கவிஞர் கண்ணதாசன் இந்த படத்தில் எழுதிப்பார் கதைப்படி. அதை வந்து கே.ஆர். ராமசாமி அவர்கள் பேசும்போது வந்து அது மக்கள் கிட்ட போய் ரொம்ப ரீச் ஆச்சு. மக்கள் ரொம்ப ரசிச்சாங்க. படம் வந்து ஒரு பெரிய வெற்றி பெற்ற படம். 1958ஆம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் தை பிறந்தால் வழி பிறக்கும். எஸ்.எஸ். ராஜேந்திரன், ராஜசுலோச்சனா, பிரேம் நசீர் நடித்த இந்த படத்திற்கு கதை வசனம் தயாரிப்பு டைரக்ஷன் ஏ.கே. வேலன், பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன், மருதகாசி, இசை கே.வி. மகாதேவன். பிரேம் நசீர் அவர்கள் நடித்த முதல் படம் இந்த படம். அதே போல் திரு ஏ.கே. வேலன் அவர்கள் வந்து தயாரித்து இயக்கிய முதல் படமும் இந்த படம் தான். படத்தில் வந்து மொத்தம் 9 பாடல்கள். கே.வி. மகாதேவனோட இசை வந்து படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஆசையே அலை போலே, மண்ணுக்கு மரம் பாரமா, அமுதும் தேனும் எதற்கு, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்ட்டு எல்லா பாடல்களுமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் சாங்ஸு. படம் 100 நாட்களுக்கு மேல் ஓடி வசூலை வாரி குவித்தது. இந்த படத்தில் கிடைச்ச வசூலை வச்சுட்டு அருணாச்சலம் ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோவே வந்து திரு ஏ.கே. வேலன் அவர்கள் சென்னையில் கட்டினார். 1958ஆம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் பானை பிடித்தவள் பாக்கியசாலி. டி.எஸ். துரைராஜ், சாவித்ரி, பாலாஜி நடித்த இந்த படத்தின் தயாரிப்பாளர் வந்து டி.எஸ். துரைராஜ், இசை எஸ்.வி. வெங்கட்ராமன், எஸ். ராஜேஸ்வர ராவ், டைரக்ஷன் டி.எஸ். துரைராஜ். காமெடி நடிகர் டி.எஸ். துரைராஜ் வந்து ஹீரோவாக நடித்து படத்தை தயாரித்து டைரக்ட் பண்ணார். அதே போல் பார்த்தீங்கன்னா புருஷன் வீட்டில் வாழப்போகிற பொண்ணுங்கிற ஒரு சூப்பர் ஹிட் பாடல் இந்த படத்தில் தான். பட் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப வீக்காக இருந்ததுனால படம் நெகட்டிவ் கமெண்ட்ஸோட ஃபெயிலியர் ஆன படம் இது. 1958ஆம் ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் பூலோக ரம்பை. ஜெமினி கணேசன், அஞ்சலி தேவி, வீரப்பா, தங்கவேலு நடித்த இந்த படத்திற்கு இசை சி.என். பாண்டுரங்கன், டைரக்ஷன் ராம்நாத், எஸ். பாலச்சந்தர். இந்த பகுதியில் 1956 தொடங்கி 1958 வரைக்கும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படங்களை பற்றி பார்த்தோம். இதோடைய தொடர்ச்சி நாளை வரும். நன்றி, வணக்கம்.